காலை செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொறியியல் படிப்பு நாளை முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு. பொறியியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு நாளை முதல் ஆன்லைன் வாயிலாக சான்றிதழ் சரிபார்ப்பு. தமிழ்நாட்டில் 2024-25 கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை முதல் நடைபெற உள்ளது. ஜூன் 30 வரை ஆன்லைனில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 10 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுவதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் சேர இதுவரை 2,53,954 மாணவர்கள் பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலும் தமிழ் பல்கலைக்கழக அமைக்க கோரி மனு, பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் உள்ளது போல சென்னையிலும் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்க கோரிய வழக்கில் ஜூன் 28 பதில் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சையில் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தலைநகரமான சென்னையிலும் தமிழ் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த மொழிக்கென தலைநகரில் தனியாக பல்கலைக்கழகம் உள்ளது. அதுபோன்ற நிலை தமிழகத்தில் இல்லை என வழக்கறிஞர் மனுவில் குறிப்பிடப்பட்டது. மேலும் தமிழகத்தில் உள்ள 58,000 இலங்கை தமிழ் அகதிகளுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கும், உள்நாட்டு விமான நிலையத்தில் விமான சேவை அறிவிப்புகளை தமிழில் வெளியிட கோரி தொடரப்பட்ட வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 1563 மாணவர்களுக்கு ஜூன் 23 நீட் மறுதேர்வு. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு ஜூன் 23 மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளில் குளறுபடி உள்ளதாக எழுந்த புகார்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகின்றன. இதில் 1563 பேருக்கு மட்டும் மறுதேர்வு நடத்துவதாக தேசிய தேர்வு முகமை கூறியதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை ஐம்பெரும் விழா அழைப்புதழ் வெளியீடு. 2023-2024 கல்வியாண்டில் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 190 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பாராட்டுதல். 100% பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களை பாராட்டுதல். தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கை அடக்க கணினி வழங்குதல். 67வது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவர்களை பாராட்டுதல் மற்றும் அரசு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் தொடக்க விழா ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம். பாடப்புத்தகத்தில் தவறு, திருத்தம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. பள்ளி பாடப்புத்தகத்தில் தவறாக உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைந்த தேதியை திருத்தம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான பாடப்புத்தகங்கள் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் வடிவமைக்கப்படுகின்றன. அவை தமிழக பாடநூல் கழகம் சார்பில் அச்சிடப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இதற்கிடையே பள்ளிக்கல்வி பாடநூலில் ஆண்டுதோறும் சிறிய அளவிலான பிழை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் நடப்பு கல்வி ஆண்டில் வழங்கப்பட்ட 9, 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் சில திருத்தங்கள் இருப்பதாக மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தற்போது அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வரலாறு பிரிவில் தொழிற்புரட்சி காலத்தில் முக்கிய கண்டுபிடிப்புகள் பத்தியில் கம்பியில்லா தகவல் தொடர்பை தாமஸ் ஆல்வா எடிசனும் ஒளிரும் மின்விளக்கை மார்க்கோனியும் கண்டுபிடித்ததாக தவறாக இருக்கிறது. அதை கம்பியில்லா தகவல் தொடர்பை மார்க்கோனியும் ஒளிரும் மின்விளக்கை தாமஸ் ஆல்வா எடிசனும் என்று திரித்து கொள்ள வேண்டும். அதேபோல் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளியலில் பிரிவில் பணம் மற்றும் கடன் பத்தியில் 2வது பத்தி முழுவதையும் நீக்க வேண்டும். இது தவிர நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி பற்றிய பாடம் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் கருணாநிதி மறைந்த தேதியை ஜூலை 7 என்று தவறாக பதிவிட்டுள்ளனர். அதை ஆகஸ்ட் 7 என திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.